வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் சொல்லுங்கள், இவ்வளோ லெசன்ஸ்லாம் வந்து படிக்க முடியல, டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் பார்ப்போம். இந்த டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் நல்லா படித்தாலே போதும், ஒரு 160 கிட்ட உறுதியாக வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் வந்து 6th நியூ புக்கில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் லெசன் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பண்டைய நகரம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் டேர்மில் வந்து பேரரசு வரைன்ட்டு ஒரு லெசன் உண்டு, அதில் வந்து குப்தர்களை பற்றி மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த பண்டைய தமிழகம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, குப்தர்களை பற்றி திரும்பி ஒரு ரீடு வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான். தென்னிந்திய அரசுகளை வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் ரீடுன்னு போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கிறதுலாம் வந்து நல்லா அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இதில் வந்து நான் நிறைய லெசன்ஸை ஒமிட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீடுன்னு போட்டிருக்கிறத படிங்க. அடுத்த 7th வரும்போது 7th ஓல்டு புக்கில் வந்து டெல்லி சுல்தான்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் டேர்மில். தேர்ட் டேர்மில் வந்து விஜயநகர பாமனி அரசுகள் ரொம்ப முக்கியம். அடுத்தது 8th ஓல்டு புக்கில் வரும்போது ஃபஸ்ட் டேர்மில் வந்து முகலாயர்கள் வருகை, மராத்தியர்கள், இந்த 2 லெசனுமே வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது தேர்ட் டேர்ம்னு வரும்போது தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி, தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி, இந்த 2 லெசனும் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது 9th நியூ புக்கில் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், இதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் இந்த 6th உள்ள லெசனுமே வந்து ஒரே மாதிரி லெசன், ஸோ கம்பேர் பண்ணால் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் தான் வந்து குரூப் 4ஓட சிலபஸ். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இதே லெசன்ஸ் தான் வந்து +1 நியூ புக்கில் வந்து இருக்கும். அதில் வந்து கூடுதலான தகவல்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வேணால் வந்து +1 நியூ புக்கில் வந்து இதே லெசன்ஸ் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 10th ஓல்டு புக். 10th ஓல்டு புக்கில் 9th லெசன் டு 11th லெசன், 14வது லெசன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு. இதுதான் வந்து மாடர்ன் இந்தியா வந்து கவர் பண்ணக்கூடியது. அதே லெசன்ஸ் தான் வந்து 12லேயும் இருக்கும். 11, 13, 14, 15, 16, 17 இந்த 6 லெசனுமே வந்து இங்கே உள்ள 6 லெசனும் சேம் லெசன் தான். அதனால் வந்து இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் இங்கேருந்து தான் வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து 18, 19, 20 இந்த 18வது லெசனும் 20வது லெசனும் 12th ஓல்டு புக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 18, 20 12th ஓல்டு புக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 19லேருந்து ஒரு கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு கிடையாது. அதனால் அதை வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒரு 6 லெசனு, இந்த 2 லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேவா, நான் வந்து இதில் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து தேவையில்லாத லெசன்ஸ்லாம் விட்டுட்டேன். இந்த லெசன்ஸ்லாம் வந்து எதுவுமே விட்டுறாதீங்க. ரீட் பண்ணுங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்கன்னா நல்லா வந்து படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது செகண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பொறியியலை பொறுத்த வரைக்கும் 11th நியூ புக்கில் வந்து ஃபஸ்ட்டு 7th லெசன், 8th லெசன், 9th 10th லெசன். 7th லெசன் என்னென்னா இந்திய பொருளாதாரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் இந்த பாடம். அடுத்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன் பின் எப்படி இருக்குது. அடுத்தது இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம், இது எப்படி இருக்குது. ஊரக பொருளாதாரத்தை பற்றி ஒரு லெசன் இருக்கும், அதில் வந்து பேஜ் நம்பர் 11 மட்டும் நல்லா படுத்துக்கோங்க. அடுத்தது 11வது லெசன் தமிழக பொருளாதாரத்தை வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. நிச்சயம் வந்து இந்த லெசன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் உண்டு. அதனால் வந்து இந்த 4 லெசனுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th ஓல்டு புக்கு வந்து போகாதீங்க. 11th ஓல்டு புக்கில் உள்ள இந்த 8 லெசனையும் வந்து வச்சுருங்க. இதை வந்து கடைசியாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறவு 9th ஃபஸ்ட்டு டேர்ம் நியூ புக்கில் வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு, இந்த 2 லெசனையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் டேர்மில் வந்து பணம் மற்றும் பொருளியல்னு இருக்கும், அதில் பணத்தை பற்றி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 10th நியூ புக்கில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், இந்த 2 லெசனுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 2 லெசனையுமே வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த 10th ஓல்டு புக்கில் வந்து நாட்டு வருமானம், விடுதலைக்கு பின் பொருளாதாரம், இந்த 2 லெசனையும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த 11th இருக்கிற இந்த 8 லெசனை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மக்கள் தொகை, ஓகே, இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் வந்து இங்கே வரும். நாட்டு வருமானம், தலா வருமானம்,
வேலைவாய்ப்பு ஏற்கனவே படித்தது தான் வந்து இந்த 11th ஓல்டு புக்கில் வரும். அப்போ உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்காண்டி தான் சொன்னது. அடுத்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 7th வந்து செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. 8th மேக்ஸில் வந்து தேர்டு டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 9th மேக்ஸ்னு வரப்போது ஃபஸ்ட்டு டேர்மில் 1 2 3, செகண்ட் டேர்மில் 1 3, தேர்ட் டேர்மில் 1 2 4 5. இந்த லெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். அடுத்த 10th வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1, 1.12, 1.13, பயிற்சி 1.3. அடுத்தது செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. 8th 11th 12th. ஓகே, இவ்வளோ தான் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேக்ஸை முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா வந்து இதில் சொல்லாத 7th ஃபஸ்ட் டேர்ம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. 7th ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் 8th ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கோல்டன் மேக்ஸ்னு யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் இருக்குது. ஓகே, அந்த சேனலில் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரையும் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து சால்வ் பண்ணி போடுவாங்க. அந்த சேனலில் உள்ள ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் வீடியோ, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் வீடியோ வந்து நீங்கள் டெய்லியும் 1, 2 நாளைக்கு 1 அல்லது டெய்லியும் 1 அப்படின்ட்டு பார்த்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, நிச்சயம் வந்து மேக்ஸில் 23 மார்க் வந்து எடுக்கலாம். இவ்வளோ தான் வந்து மேக்ஸோட சிம்பிள் ஷார்ட்கட்டு. ஓகே, நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து செஞ்சு பார்க்க வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அவங்களே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய இது சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதிலேருந்து எடுத்து செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் திரும்ப ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து இது பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்துக்கும் ஜான் டு ஜூலை வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து ஜான் டு ஜூன் வரைக்கும் போட்டேன், மே மட்டும் போடல. மேயும் ஜூலையும் போட்டுட்டு அடுத்த 2018 உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு இப்படியும் போடுறேன், பிரதமரோட திட்டங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்படி வரும், பிரதமரோட திட்டங்கள், முதலமைச்சரின் திட்டங்கள், அடுத்தது தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள், இந்திய அளவில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் அப்படின்ட்டு செப்ரேட்டாகவும் ஒரு 5-6 வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இதை வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜாக்ரஃபியில் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து தேவையில்லாத லெசன்ஸ் உண்டு, அதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. இதில் உள்ள எந்த லெசனுமே விட்டுறாதீங்க, எல்லா லெசனுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஜாக்ரஃபி புவியியல் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் நியூ புக்கில் வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இதில் வந்து இந்த சூரிய குடும்பம் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 7th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டைமில் வந்து புவியோட அமைப்பு, நிலநகர்வுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படுத்துக்கோங்க. அடுத்தது புவியின் மேற்பரப்பு, அந்த லெசனும் ரொம்ப முக்கியம். அடுத்த செகண்ட் டேர்மில் வந்து வானிலையும் காலநிலையும் லெசன் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஜாக்ரஃபியில் உள்ள பேரிடர் மற்றும் மீட்பு மேலாண்மை லெசன்ஸை வந்து எல்லா இதுலேயுமே எடுத்துட்டேன். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு பேரிடர் வந்து எப்படி நடக்கும், அந்த பேரிடர் நடந்தால் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பேரிடர் சம்மந்தமான லெசனை வந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இல்லை. அதனால் அதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 9th 8th வந்து ஒன்று வேண்டாம், 9th நியூ புக்கில் வரும்போது ஃபஸ்ட் டேர்மில் வந்து பாறைக்கோளம் 1, பாறைக்கோளம் 2, வளிமண்டலம், இந்த 3 லெசனும் ரொம்ப முக்கியமான லெசன், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 9th செகண்ட் டேர்ம் நியூ புக்குன்னு வரும்போது நீர்க்கோளம், உயிர்கோளம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான லெசன், நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஃபுல்லாக படங்களாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பாறை வந்து எப்படி உருமாறுது, அதில் என்னெல்லாம் நடக்கு ஒரு பாறையில், பாறைக்கோளம் என்ன, அடுத்தது இது எரிமலை, இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து நல்ல படங்களோடு ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பாருங்கள், ஈஸியாக வந்து புரியும். அடுத்து 10th ஓல்டு புக்கு அல்லது 10th நியூ புக்கு ரெண்டுலேயுமே வந்து உள்ள லெசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமான லெசன்ஸ் தான். 10th நியூ புக்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸையும் சரி டேட்டாவையும் சரி அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள் டேட்டாலாம். அதனால் நியூ புக் பார்த்தாலும் சரி, ஓல்டு புக் பார்த்தாலும் சரி, அல்லது ஓல்டு புக்கில் உள்ள 1 to 6 லெசன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் நியூ புக் லெசன்ஸ் படித்தாலும் சரி. அடுத்து 7th 8th 9th லெசனை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கேருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இல்லை. இவ்வளோ தான் வந்து ஜாக்ரஃபிக்கு வந்து படிக்க வேண்டியது. அடுத்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் அரசியலமைப்பு, இதில் வந்து 6th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் வந்து தேசிய சின்னம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது வந்து பேசிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க, இதுலேருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. அடுத்த தேர்ட் டேர்மில் வந்து
மக்களாட்சின்னா என்ன, மக்களாட்சி அந்த கருத்தை கூறியவர் யார், எந்தெந்த நாட்டிலலாம் மக்களாட்சி இருக்குது, எந்தெந்த நாட்டில் மக்களாட்சி, எந்தெந்த நாட்டில் அரசர்கள் ஆட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உள்ளாட்சி அமைப்பு, ஊரக மேம்பாடு. இந்த லெசனில் வந்து உள்ளாட்சின்னு என்ன, ஊரகம்னா என்ன அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 7th வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். 3 டேர்ம்லேயும் சேர்த்து ஒரு 5 லெசன் உண்டு, அதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. 8th வந்து தேசிய ஒருமைப்பாடு, சமூக பொருளாதார பிரச்சனை, ரெண்டையும் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 9th நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேர்மில் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள், என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்குட்டு இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது அரசாங்க வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள். நியூ புக்கு தான் முக்கியங்க. 10th நியூ புக்கு, 9th நியூ புக்கு. 10th நியூ புக்கில் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. 11th நியூ புக்கில் வந்து 2 லெசன் இருக்குது, அதை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம் மற்றும் அதோட பிரதிநிதித்துவம் வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க, உள்ளாட்சி அமைப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து 9th 10th 11th நியூ புக் வந்து முக்கியம். 6th நியூ புக் முக்கியம். 7th 8th ஓல்டு புக் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நல்லா படிங்க, இதுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது போக நான் ஏற்கனவே வந்து ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சயின்ஸு. ஓகே, ஏன் வந்து சயின்ஸு கடைசியாக சொல்கிறேன்னா, சயின்ஸில் வந்து இத்தனை பக்கம் படித்தா இந்த கொஸ்டின் வரும்ன்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியாது. சயின்ஸில் வந்து ஒரு 50 பக்கம் படித்தா ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். அதனால் எக்கனாமிக்ஸு, இது ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரிலாம் அப்படி கிடையாது. படிக்கிறதுல வந்து கொஸ்டின் வந்துடும். அதனால தான் வந்து சயின்ஸ் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து சயின்ஸை வந்து கடைசியில் படித்து முடிச்சிடுங்க. 8th ஓல்டு புக்கு, 9th நியூ புக்கு, 10th ஓல்டு புக்கு, இதில் உள்ள சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ் வந்து சயின்ஸை வந்து நல்லா படிங்க. ஏற்கனவே வந்து சயின்ஸுக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து சிலபஸில் வருதுன்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 8th 9th 10th உள்ள லெசனை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அதில் வந்து இனப்பெருக்க மண்டலம், இரத்தம் அண்டு இரத்த சுழற்சி மண்டலம், ஓகே, இந்த 2 டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பெண்கள் பற்றி வரும், ஆண்கள், இவங்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படுது, இந்த மாதிரி வரும், இதெல்லாம் முக்கியம். அதுபோக ஃபிசிக்ஸ்னு வரும்போது விசை, திசை, ஆற்றல், இயக்கம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கெமிஸ்ட்ரி வரும்போது சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி ஆனாலும் கொஸ்டின் வரலாம். ஓகே, சயின்ஸ் வந்து இந்த 3 இதையும் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 12 லெசன்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நிச்சயம் வந்து ஒரு 10 மார்க் எடுக்கலாம். அடுத்து பொது தமிழ். ஓகே, பொது தமிழ் தான் அதிகமான மார்க், 100க்கு 100 எப்படி எடுக்கலாம், எதை படித்தா நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்யுள், ஆசிரியர் குறிப்பு, அந்த ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. பாடல் வரிகள் வந்து பாடலோட அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பாட்டோட லைன் வந்து மறந்தாலும் பாட்டோட லைன் கொடுத்தா வந்து அந்த பாட்டோட அர்த்தத்தை வச்சு எந்த நூலுன்ட்டு மேட்ச் பண்ண முடியும். அதனால் பாடல் வரி, அதோட அர்த்தம், ஆசிரியர் குறிப்பு யார் அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் உரைநடை. உரைநடையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அந்த கதையை வாசிங்க. அதில் உள்ள கூற்றுகள், ஓகே, கூற்றுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உரைநடையிலேருந்து கூற்றுகள் அதிகமாக கேட்பாங்க. அடுத்து இலக்கணம். இலக்கணம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 9th நியூ புக் இலக்கணமும் வந்து பார்த்துக்கோங்க நல்லா, அங்கேருந்து கொஸ்டின் வரும். 9th நியூ புக் இலக்கணம், 11th நியூ புக் இலக்கணம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த 3ஐயும் நல்லா பார்த்துட்டு துணைப்பாடம் படிக்கும்போது எப்படின்னா, துணைப்பாடம் அதோட ஆசிரியர் யார் அப்படின்ட்டு அதை நல்லா படித்து வச்சுக்கணும். அதுபோக துணைப்பாடத்தை வந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணி விட்டுறணும். ஓகே, துணைப்பாடத்தில் வந்து இது தான் கண்டென்ட், இதோட கதை என்ன அப்படின்ட்டு ரீட் பண்ணி விட்டுட்டா வந்து போதுமானது. ஓகே, என்னென்ன புக்குன்னு படிக்கும்போது 6th நியூ ஓல்டு புக்கை வந்து எல்லாருமே படித்து முடிச்சிருப்பீங்க. அதனால் 6th ஓல்டு புக்கை வந்து ஒரு ரீட் பண்ணிட்டு விட்டுருங்க. 6th நியூ புக்கு முக்கியம். 7th ஓல்டு, 8th ஓல்டு, 9th ஓல்டு ப்ளஸ் நியூ புக்கு ரெண்டுமே வந்து முக்கியம். 10th ஓல்டு புக்கு. +1 வந்து ஓல்டு புக்கில் வந்து செயல் பகுதியை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுபோக துணைப்பாடம் அதோட ஆசிரியர் யாருன்ட்டு படித்து வச்சுக்கோங்க.
11th நியூ புக் வந்து ஃபுல்லாக உண்டு. அதனால் ஃபுல்லாகவே வந்து படித்து வச்சுக்கோங்க. 12th ஓல்டு புக்கில் வந்து செயல் பகுதி மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. துணை பாடம் மற்றும் அதோட ஆசிரியர் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுபடி நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு 160 ப்ளஸ் வந்து ஷுவராக எடுப்பீங்க. மிச்ச கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்தான்னு தட்டி ஒரு 175 கிட்ட வந்து எடுத்துடலாம். இந்த லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து மிச்சம் கொஞ்சம் லெசனை வந்து படிச்சுக்கோங்க வேணா டைம் இருந்தால். நான் சொன்னது அடுத்தது இதெல்லாம் வந்து நல்லா படிங்க. இது படிக்க வந்து உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நல்லா படித்தவங்க இந்த லெசன்ஸை வந்து கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. எப்போவும் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.